கோவிந்தராஜன் சார், வணக்கம் சார். இந்த அதிமுகவில் இப்போது ஏற்பட்டு வரக்கூடிய இந்த பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம் என்ன? தேர்தல் முடிந்த சில நாட்களிலேயே இந்த பிரச்சனை இப்போது தேவையா, அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசில் பங்கேற்கக்கூடிய அந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்பதற்காக இந்த மோதல் நடைபெறுகிறதா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? வணக்கம். அதாவது இதுக்கு இந்த அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய இந்த குழப்பங்களுக்கெல்லாம் மூல காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, இது இந்த லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் அவங்க வருகையினால்தான் எல்லாத்துக்கும் காரணமே அதுதான். ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்க உற்று கவனிச்சீர்கள் என்றால் அந்த லீமா ரோஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே தொடங்குது. அவரு அதிமுக பொதுச் செயலாளர்கிட்ட யார் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா எஸ்பி வேலுமணி அவங்கதான் பொதுச் செயலாளர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பொதுச் செயலாளர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனேயே அவங்களுக்கு இப்ப எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்க, அப்படி கட்சியில பதவி கொடுத்து இது பண்றாங்க. சோ இது எப்படி பாக்குறதுனாக்க இது பதவியுடைய ஆசையினால் அதுதான் தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாரு, பொய்க்கால் குதிரை அரசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை பேரம் அதெல்லாம் நடந்து அந்த பதவியினுடைய ஒரு மோகத்தின் காரணமாக, பதவியினுடைய ஒரு வெறியின் காரணமாக இது போல அவங்க கட்சிக்கே விசுவாசம் இல்லாத, கட்சிக்கு துரோகம் செய்கின்ற ஒரு இதுல எஸ்பி வேலுமணி தரப்பும் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள்லாம் இந்த செயல்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. இது தொண்டர்கள் மத்தியில யாரும் இதை விரும்பவே இல்லை. தொண்டர்கள் எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல பாத்தீங்கன்னாக்க சுமார் 80க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் வந்திருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு கருத்தை நீட்டிருக்கிறார்கள். சரி, ஆனா ஒரு அழைப்பு விடுத்தாரா சார்? இபிஎஸ் ஒரு அழைப்பு விடுத்தார். அதாவது நமக்குள் பிரச்சனை இருக்கிறது, அதை பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்று ஒரு அழைப்பை விடுத்தார். ஆனால் அதற்கு பொதுக்குழுவை கூட்டுங்கள், அதில் தான் பேச முடியும், நேரடியாக இந்த பேச முடியாது என்று கூறியிருக்கிறார். இது சரியான அணுகுமுறையா? பொதுக்குழுவில் என்ன பேசி முடிவெடுப்பார்கள் சார் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க? பொதுக்குழு கூட்டத்துக்கு முன்னாடி இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காரு. இப்ப இவங்க உண்மையிலேயே இவங்களுக்கு கட்சியின் மீது அக்கறை இருந்திருந்தால் சி.வி. சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் அவங்க உண்மையிலேயே கட்சி பிளவுபடக்கூடாது அப்படின்ற ஒரு அக்கறை இருந்துச்சுன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி கீழே இறங்கி நமக்குள்ள பேசி தீர்ந்துப்போம், மன்னிப்பு கோரி வந்தீங்கன்னா எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு அவர் இறங்கி பேசியிருக்காரு. இவங்க அதனாலதான் இன்னைக்கு அவர் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை கூட கட்சி அலுவலகத்தில் வச்சிருக்காங்க. ஏன்னா வீட்டுல வச்சிருந்தாங்கன்னா அவங்க வரத்துக்கு கொஞ்சம் சங்கோஜமா இருக்கும் அப்படின்றதுனால கட்சி அலுவலகத்தை வச்சிருக்கிறாங்க. முன்னோட நான் துவக்கத்திலேயே சொல்ல வேண்டியது நான் மறந்துட்டேன். இன்றைக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுடைய நினைவு தினம். அந்த நினைவு தினத்திலே அவர்களை வணங்கி, ஏன்னா அந்த கட்சி கட்டிடமே ஜானகி ராமச்சந்திரன் அவங்க கொடுத்த அந்த கட்டிடம் தான். அப்பேற்பட்ட அவங்க ஜானகி ராமச்சந்திரன் போற அவங்க கட்சி தொண்டர்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களுடைய அந்த குரலுக்கோசம் அவங்க எனக்கு கட்சி வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிக்கிட்டாங்க. அது போலதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கட்சி தான் முக்கியம் அப்படின்றதுல இன்னைக்கு கட்சி அலுவலகத்துக்கு வந்திருந்து அவரு நீங்க எல்லாம் நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்றப்ப இவங்க ஒரே நோக்கம் கட்சியை பிளவுபடுத்தி ஆட்சியில பங்கு வகித்து அந்த பதவி மோகத்தால், பதவி வெறியால் இது போல செய்கிறார்கள் சார்.